ராணவ் செஞ்சது எத்திக்கலா இல்லன்னு சொல்லிட்டு முத்துக்குமார் சொன்னது இவருக்கு ரொம்பவே ப்ரொவோக் ஆகிடுச்சு. ஸோ, அதனால ராணவ் முத்துக்குமார கூப்பிட்டு பேசிட்டு இருக்காரு. "நீ அந்த சொன்ன வேர்ட எடுத்துடு. எனக்கு அது ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு. அது ப்ரொவோக் பண்ற மாதிரி இருக்கு." ஆனா முத்துக்குமார் என்ன சொல்றார்னா, "நான் சொன்னத நான் மாத்த மாட்டேன். உனக்கு வேணும்னா நீ சொல்லிக்கோ. ஆனா நான் சொன்ன வார்த்தைய கண்டிப்பா மாத்த மாட்டேன்னு" சொல்லிட்டு உறுதியா இருக்காரு. ஸோ, இத சௌந்தர்யாவும் விஷாலும் பேசிட்டு இருக்காங்க. இவன் பேசுறது அவ்ளோ தலைவலிக்குது. நீ பார்த்தியா? இதோட 6 இடத்துல இதே பேசினதே பேசிட்டான். வெளியில, இங்க, ரெஸ்ட் ரூம்ல, பெட்ரூம்ல. ஸோ இவன் சொன்னது கரெக்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் கிளியர் பண்ணிட்டு, அதுதான் அவன் கரெக்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு க்ளோஷரும் குடுக்குறான். இது என்ன ஆகுதுன்னா, மத்தவங்களுக்கு இவன் பேசுறது தான் கரெக்ட்டு, இவன் சொல்றது தான் கரெக்ட்டுன்னு சொல்ற மாரி நம்புற மாதிரியும் வைக்கிறான். ராணாவோட ஸ்ட்ராட்டஜி, அவனோட அலையன்ஸ் என்ன வேணாலும் இருக்கட்டுமே, இவங்கலாம் எதுக்கு இத பேசணும்னு சொல்லிட்டு இவங்களும் பேசுறாங்க. விஷாலும் சொல்றாரு, "அவன் அப்படித்தான். அவன பத்தி தான் நமக்கு தெரியுமே. அவன மாதிரிலாம் நம்மளால பேசவே முடியாது. இந்த வீட்ல இத மாதிரி அலையன்ஸ பத்திலாம் பேசினாங்கன்னா கடுப்பாகிடுவேன்னு" சொல்லிட்டு சௌந்தர்யா ரொம்பவே கடுப்பாயிட்டாங்க. ஸோ விஷால கிட்ட மறுபடியும் ஜாக்லின் இவங்கள பத்திலாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா முத்துக்குமார் பொறுத்தவரைக்கும் அவரு அத ஒத்துக்கிற மாதிரியே இல்ல. ஏன்னா, அவர் தான் இப்ப இருக்கிற வீட்லயே ரொம்ப லோவஸ்ட் பாயிண்ட்ல இருக்காரு. ஸோ டிக்கெட் டு ஃபினாலே கண்டிப்பா இவர் ஜெயிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு 90% கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இதே தான் ராணாவும் சொல்லிட்டு இருக்காரு. அவன் சொல்றது எனக்கு ட்ரிகர் ஆகிட்டே இருக்கு. ஒருவேளை நான் அத பண்ணியிருந்தாலுமே, அது என்னோட ஸ்ட்ராட்டஜி தானே! ஸோ, எனக்கு யாருக்கு குடுக்கணும்னு நினைக்கிறேனோ, அவங்களுக்கு குடுத்துக்கிறேன். ஸோ, இத எப்படி எத்திக்கல் சொல்லிட்டு, நான் எத்திக்கல்ன்னு சொல்லிட்டு இவங்கலாம் பேசிட்டுருப்பாங்க. எப்படியாவது இந்த டாஸ்க்க வின் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் மூச்சுல இருக்கும்போது, இவருமே என்ன சொல்றாருன்னா, அலையன்ஸ் செட் பண்ணாம இந்த வீட்ல நம்மளால எந்த கேம்மே ஜெயிக்க முடியாது. அப்படியே டிஃபென்சிவ் மோட்ல இருந்தாலுமே, அன்டிஃபென்சிவ் மோட்ல ஒவ்வொருத்தரும் வின் பண்ணிட்டு தான் போவாங்க. ஸோ, அதனால நம்ம யார்கிட்டயாவது கூட்டணி வச்சு தான் இந்த கேம விளையாடணும்னு சொல்லிட்டு சௌந்தர்யா கிட்ட சொல்லிட்டுருக்காரு. ஒரு கட்டத்தில இவங்க எல்லாம் கடுப்பாகி, "போதும் முத்து, இதுக்கு மேல நீ பேசிக்காத. உன்னோட கருத்த சொல்லிட்டல்ல, இதுக்கு மேல நீ பேசாதன்னு" சொல்லிட்டு தீபக்குமே அதையும் முடிச்சு விட்டுட்டாரு. அங்கருந்து சௌந்தர்யா இவங்களெல்லாம் பத்தி பேக் ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. அத பார்த்து ஜாக்லின் சொல்லிட்டு இருக்காங்க, "நீ எப்பயாவது ஒரு கவுண்டர் போட்டுட்டு போயிடுற சௌந்தர்யா. எங்கள பத்தி பேசாத, பேச மாட்டேன்னு சொல்லிட்டு நீ பின்னாடி போய் எல்லாம் தான் பேசிட்டு இருக்க. அதுவுமே நாங்க கவனிக்கிறோம். அத நான் ஏதாவது சொன்னேன்னா, அத மூஞ்சி தூக்கி நீ சுளிச்சுக்கிறேன்னு" சொல்லிட்டு இதையும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ விடிய விடிய போன டாஸ்க்ல பார்த்தீங்கன்னா, விஷால் கண்டிப்பா ஜெயிச்சுருவாரு. ஸோ நாளைக்கு 3 டே எப்படி இருக்க போதுன்றது தெரியல. ஸோ நியூ இயர்னால இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த டாஸ்க்கெல்லாம் நிறுத்தியிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனா அப்டேட்டு சீக்கிரமா நான் குடுப்பேன். ஸோ இந்த அப்டேட்லாம் பார்க்கறதுக்கு என் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே!